வந்திருக்கிற அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இங்கே மேடையில் இருக்கிற ஒரு நல்ல மனிதர்கள் முதல்ல, ஏன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அற்புதமான படைப்புகளை கொடுத்த ஒரு இயக்குனர்கள். அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க. பழகிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒரு கேரக்டர். இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரிஞ்ச கூட்டங்கிறது ஒரு 10-100 பேர் வச்சுக்கலாம்ல. தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் போயிட்டேன், ஒரு 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 ஹாலுக்குள்ளே போனேன்னா என்னை பார்த்து பயந்து ஒதுங்குற கூட்டங்கள் நிறைய பெண்கள் கூட்டங்கள். பயந்து ஒதுங்கிடுவோம், ஐயோ ஒரு ஃபைட் மாஸ்டர்ப்பா அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. மனசுக்குள்ள ஒரு சின்ன ஃபீல் இருக்கும், அது அப்புறம் போக போக பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் சைட்லாம் போனோம்னா எங்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க, பயந்து அப்படியே ஒதுங்கிட்டு இருப்பாங்க. அதை ஒரு இடம் மாற்றிச்சு எனக்கு. அந்த ஃபைட் மாஸ்டருங்கிற ஒரு கேரக்டர் நான் மாற்றி ஒரு சித்திரை சிவானம்னு ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்க. அது முழுக்க காரணம் சொல்லணும்னா நான் கணியனுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அந்த கதையை கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக கையாண்டார். என்னைய ஒரு 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 சாஃப்டான மனுஷனா இந்த உலகத்துக்கு காட்டின முதல் மனிதர் அவர் தான். நிஜமாதான் எங்க வீட்டில் கூட என்னை பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் முரட்டு பையன்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா உலகத்துக்கே முதல்ல என்னை ஒரு சாஃப்டான மனிதரை காட்டினது அண்ணன் தான். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ பேர் எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாது. இந்த படத்தை ஒத்துக்கிட்டு, அதாவது அந்த படத்தை சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு படத்தை ஒத்துக்கிட்டாருன்னா அந்த படத்துக்கு என்னவெல்லாம் வேலை பார்த்தாருன்னா நானே சொல்லுவேன், அவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். நாங்கள் கொஞ்சம் லேட்டானா கூட சீக்கிரம் வாங்கப்பா ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரா, ஒரு அண்ணனா, ஒரு ப்ரொடியூசரா, ஒரு டைரக்டரா அவ்வளோ தூரம் தூக்கி கொண்டு வந்து அந்த படத்தை நிப்பாட்டி இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மென்மையான படத்தை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்தது அண்ணன் கணியண்ணன் தான். அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு படமாக ஒரு சில டைரக்டருங்க பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ஒரு 10 படங்கள் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஹீரோ பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அந்த டைரக்டர்லாம் மறந்துடுவாங்க, யாரும் கூப்பிட கிடையாது, ஒரு பேசுறது கிடையாது, நிறைய பேர் ஃபோன் பிக்கப் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இத்தனை படங்கள் பண்ண அத்தனை டைரக்டரும் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக லைனில் வச்சு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு. இதுக்கே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணன் சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய நல்ல மனிதர். திரும்ப அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தாரும் இன்னும் நல்ல வாழணும், ராமம் ராகவும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். நாமம் ராகவம். நாமம் என்றால் புகழ். வைணவர்கள் அதிகம் பயன்படுத்துகிற புகழ் என்ற வார்த்தை நாமம். ராகவம் என்றால் மகன். குறிப்பாக அதான் நாமம். நாமம் அதாங்க ரெண்டு ஒன்று தாங்க. கலர் இது என்னங்க எங்க ஊர்ல நாமம் சொல்லுவோம், ராமம் சொல்லுவது என்ன, அதுக்கு அர்த்தம் அதான், புகழ் அல்லது பேர். ராகவம்னா மகன். குறிப்பா ராகவனுடைய மகனே ராகவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இது. இன்னும் சொல்ல போனா இன்னும் உள்ள போனோம்னா நீங்க தேவர்கள் எல்லாம் ராமம் இவங்களை கும்பிடுவாங்க. தேவர்கள் எல்லாம் நாமம் போட்ட கடவுள்களை கும்பிடுவாங்க. அசுரர்கள் எல்லாம் பட்ட போட்ட கடவுளை கும்பிடுவாங்க. இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நம்ம போக வேண்டாம். சரி, என்னன்னா இந்த அப்பா மகன் உறவு இருக்கு இல்லையா, நீங்க தாயா யாரு வேணாலும் வாழ்ந்துடலாம். ஏன்னா நான் தாயின் வயிறு தான் என்னுடைய முதல் 10 மாதம். அதனால என்கிட்ட தாய்மை இருக்கும். என் முதல் வீடு என் அம்மாவுடைய கருவறை தான். அதனால எல்லா மனிதனுக்கும் தாய்மை இயற்கையிலே இருக்கும். அவனுக்கு 12-13 வயசு வரைக்கும் அவனுக்கு திருக்குறள் தான் இருக்கு. அதனால அவன் பெண்மையா தான் இருக்கிறான். அதனால ஒரு மனிதன் தாயை விரும்புவதோ தாயாக வாழ்வதோ என்றது இயற்கையிலே அவனுக்கு இருக்கு. ஆனால் ஒரு தந்தையாக மாறுறது இருக்கு இல்லைங்களா, அது மாபெரும் தவம்.
அவ்வளவு சீக்கிரம் நீங்க அந்த கருணையான இடத்தை நீங்க அடையிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு தளம். அது குறிப்பாக உங்க முகம் 40 வயசு பிறகு ஒரு தந்தை முகமா மாறும். நான் என்னுடைய அம்மா முகம் இல்லவன் சின்ன வயசுல. எனக்கு சின்ன வயசுல எங்க போனாலும் அமிர்தவல்லி பையன் தான் கேட்பாங்க. ஏன்னா என் முகம் என் அம்மா மூலமா தான் இருந்தது. அந்த 40 வயது போக போக என்ன வடிவேல் பையனான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த 40 வயது பிறகு தந்தை முகம் மாறும் பாருங்க உங்களுக்கு. அது மாதிரி ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு இது. அப்ப நீங்க சோஷியல் சொல்ற மாதிரி ஒரு மனிதனுக்கு பெண்ணை கலக்கும் போது அவன் தந்தையா மாற முடியும். அது வரைக்கும் தந்தையா தான் இருப்பான். அவனுக்கு பெண்ணை கலக்கும் அன்பு சேரும் போது அவன் தந்தையா மாறுவான், முழு தந்தையா மாறுவான். தந்தைகளுடைய மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, எல்லா தந்தையும் தன் மகனிடம் தோக்கணும்னு நினைப்பான். இந்த உலகத்தில் வேற எந்த கேரக்டராலும் அது முடியாது. எல்லா தந்தையும் தன் மகனிடம் தோக்கிறதுக்கு ஆசைப்படுவான். வேற யாருமே அதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அதுதான் தந்தையினுடைய கேரக்டர். அதாவது தசரதன் சிறந்த மகனை பெற்ற தசரதனும் காட்டுக்கு போகும்போது அவ்வளவு வேதனைப்படுறான். தப்பான பசங்களை பெற்ற தர்மராஜன் அவ்வளவு கஷ்டப்படுறான். என்ன சஞ்சீவன் கிட்ட எப்படி போர் நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப வாழ்நாள் கூட தந்தைகள் நல்ல பிள்ளையை பெற்றவனும் சரி, சும்மாவான பிள்ளையை பெற்றவனும் சரி, தந்தைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க தான் பிள்ளை ஜெயிச்சிட மாட்டானா அப்படின்ட்டு. ஆனா சில தந்தைகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மாபெரும் வெற்றி அடைவது மகன்களுக்கு தொல்லை கொடுத்துருவாங்க. தன் மகன் அவன் அளவுக்கு ஜெயிக்க முடியாது. பெரிய வெற்றி அடைகிற தந்தைகளுடைய மகனுடைய சோகம் என்னன்னா, அவன் தந்தையை ஜெயிக்கவே முடியாத ஒரு காலகட்டமும் இருக்கு. ஆனா ஜெயிக்கலாம், நல்ல பேரை எடுத்து ஜெயிக்கலாம். எப்படி ஒரு தந்தைக்கு இப்படி ஒரு மகன் தான் அந்த பேரை கிடைக்காம சிறந்த வார்த்தைகள், சிறந்த பண்பு, சிறந்த சமுதாய துண்டு இப்படி செஞ்சு மிகச்சிறந்த பேர் எடுக்கலாம். அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைந்த அப்பா அப்படிட்டாரு. இவன் பேர் எடுத்து கொடுத்துடலாம், பேர் எடுக்கும் பிள்ளையா இருக்கலாம். அப்படியாக இந்த அப்பா பையனுடைய கதை மிகச்சிறந்த படமா நிச்சயமா இருக்கும்னு நான் நம்புறேன். குறிப்பா காந்தி சுயசரிதை எழுத சொல்றாங்க காந்திய. அவர் என்ன சொல்றாரு, தெற்காசியாவில் இது வரைக்கும் சுயசரிதை யாருமே எழுதல, நான் தான் எழுதணும். ஆனா அந்த சுயசரிதை என்பது என்ன அப்படின்னு காந்தி முன்னூரில் எழுதுறாரு. தன் புகழை பாடுவது. ஒரு சுயசரிதை என்ன இருக்கும்னா, நான் அதை பண்ணேன், இதை கிழிச்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணுன்றதும் சுயசரிதை. அது எனக்கு கூச்சமா இருக்குன்னு காந்தி சொல்லிட்டு பின்னால் என்னன்னு சொல்றாருன்னா, என்னுடைய சத்தியங்களை உண்மைகளை நான் எழுதுறேன்னு தான் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு அற்புதமான காட்சி இருக்குங்க. இது வரைக்கும் நீங்க சத்திய சோதனை ரொம்ப சீரியஸான புக்குன்னு நினைப்பீங்க. அது ரொம்ப காமெடி புக்கு. ரொம்ப ஹீரோவா தான் காந்தி எழுதியிருப்பார். நகைச்சுவையோட உச்சமா இருக்கும். அதுல ரொம்ப மனசை வேணும் ஒரு காட்சி இருக்கு, தந்தை மகன் காட்சி. காந்திக்கு 14 வயசு இருக்கும். அவர் நிறைய சின்ன தவறுகள் பண்ண ஆரம்பிப்பார். பீடி அவருக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியாம குடிப்பாரு. புலால், அதாவது அவங்க வைஷ்ணவராக இருக்கிறதால அவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, தெரியாம நான்வெஜ் சாப்பிடுவாரு. அப்புறம் திருடுவாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அவங்க அப்பா படுக்கைதான் இருப்பார். அப்பெல்லாம் அந்த 14 வயசுல அவங்க வீட்டுல ராமாயணம், துளசிதாசனுடைய ராமாயணத்தை ஒருத்தர் டெய்லி காலையிலும் சாயங்காலம் படிப்பார். இப்ப காந்தி அவங்க அப்பாவுக்கு காலை அமைக்க விட்டுக்கிட்டு அந்த ராமாயணத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த ராமாயணத்துல ஒரு மிகச்சிறந்த மகன் ராமனை பத்தி டெய்லி கேட்கிறாரு. ஆனா இவர் டெய்லி தப்பு பண்றாரு காந்தி. இவருக்கு என்ன தோணிருந்தா, ஐயோ டெய்லி இவ்வளவு ஒரு சிறந்த மனிதனுடைய கதையை கேட்கிறோம், மகனுடைய கதையை, ஆனா நம்ம தப்பு பண்ற மணி இவர் கில்ட்டி ஆகி அவங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு பயமாகும். அப்ப அவங்க அப்பாவுக்கு அந்த வீட்டுல இருந்தே ஒரு கடிதம் எழுதுவார். அதான் காட்சி. அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுவார். அன்புள்ள அப்பாவுக்கு, இந்த மாதிரி நான் டெய்லி ராமாயணம் கேட்கறேன், மிகச்சிறந்த ஒரு மகனுடைய கதையா இருக்கு, ஆனா டெய்லி நான் தப்பு பண்றேன், உங்கள்கிட்ட பொய் சொல்றேன், நான் புலால் பண்றேன், நான் திருடுறேன், ஆனா எனக்கு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குன்னு ஒரு கடிதம் எழுதி போஸ்ட் பண்ணுவார். போஸ்ட் பண்ணா ஒரு நாள் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு அந்த கடிதம் வரும். காந்தியினுடைய அப்பாவுக்கு யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு பார்த்தாரு. பார்த்தா காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பையன்கிட்ட இருந்தா வீட்டுல இருந்து எதுக்கு நம்ம கிட்ட கடிதம் எழுதியிருக்கான்ட்டு அதை படிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கூப்பிடுவார் காந்திய. 14 வயசு பையன் அந்த ரூம்ல நிற்பான். இப்ப அவன் எதற்கு அந்த லெட்டரை பிரிப்பார். பிரிச்சு காந்தியினுடைய அப்பா அதை அப்படியே மனசுக்குள்ள படிப்பார்.
அவன் மூளையில் நின்றுக்கிட்டே இருப்பான் காந்தி. அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறவர் இப்போ காந்திக்கு என்னன்னா இந்த தவறெல்லாம் நம்ம எழுதிட்டோம், அப்பா கூப்பிட்டு நம்மளை அடிக்கப்படுறாருன்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் அந்த கடிதத்தை படிக்க காந்தியினுடைய அப்பா கண்ணீரில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அழுதுகிட்டே படிப்பார். அதை அழுதுகிட்டே படிச்சோன்னா காந்திக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ காந்தி அழ ஆரம்பிச்சிடுவார். ஆனால் காந்தியினுடைய அப்பா அவனிடம் எதுவுமே கேட்க மாட்டார். கொஞ்ச நேரம் அழுதுட்டு படிச்சுட்டு நீ போன்டுவார் காந்தியை. இப்போ காந்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறாரு, நான் அகிம்சை தான் சிறந்த ஆயுதம்ட்டு நான் எங்கெங்கேயோ கண்டுபிடிச்சேன்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த இடம்தான் அகிம்சை நான் கண்டுபிடிச்ச இடம். என்னுடைய தந்தையினுடைய கண்ணீர் தான் இந்த காந்தியை ஒரு மிகச்சிறந்த அகிம்சைவாதியாக மாற்றியதுன்னு அந்த இடத்துல எழுதுறாரு. அப்ப தந்தையினுடைய கண்ணீர் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க எப்ப அழுதிங்க? ஒரு கண்ணீர் புறக்கணிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் அடைகிறான்ன்றான். நம்ம எப்ப அழுதான் நினைச்சு பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் நீங்க கண்ணீரை விட முடியாது. கண்ணீர் ஒரு அமிர்தம் போன்றது. ஒரு ஏழைக்காக நீங்க கண்ணீர் விட்டீங்கன்னா நீங்க கடவுள் ஆயிருங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு இருக்கிறான்னு வச்சுங்களேன், நீங்க போய் தடுக்க வேண்டியதில்லை. இங்க இருந்து சத்தம் கொடுக்கலாம், முடியா அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதி கடவுள். சரி, சத்தம் போடுறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு, அவன் உங்களை அடிப்பான். மனசா நினைங்க இந்த இடம் நல்லா சரியாகணும்ட்டு. கால் கடவுள் நீங்க போய் இறங்கி தடுத்துட்டீங்கன்னா முழு கடவுள். ஒரு மனிதனுக்கு ஒரு அழியல் நடக்கும்போது விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஆனா இருக்கிற சூழ்நிலை நம்ம அப்படி இருப்போம். அது என்ன பண்றது, கால சூழ்நிலை. அப்ப ஒரு தந்தையினுடைய மனது என்பது ஒரு கடவுளுடைய மனது. அந்த கடவுள் மாதிரி நீங்க வாழணும்னா ஒரு முழு தந்தையாகணும். அடுத்து இந்த படம் மாபெரும் வெற்றிடம். புது டைரக்டர் தன்ராஜ் மாபெரும், அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அண்ணன் எங்களுக்கெல்லாம் தம்பி அண்ணன் கூப்பிட்டாலும் அவர் தம்பி ராமையானாலும் எங்களுக்கெல்லாம் அண்ணன் தான். நிறைய பேசுவார் அண்ணன். ஆக மொத்தம் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இதில் உள்ள டெக்னீஷியன், அவர் புது ப்ரொடியூசரு, துபாயிலிருந்து வந்திருக்காரு. அவர் நிறைய படம் பண்ணி நிறைய பேரை அவர் தன்மையா இருக்கணும், நிறைய பேரைய வாழ வைக்கணும். இதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து மிகச்சிறந்த ஒரு சப்போர்ட் பண்ணோம். கன்னியனை பத்தி நான் பேசவே இல்லைன்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு சிறந்த மனிதனை பத்தி நிறைய பேசக்கூடாது. ஏன்னா உங்களுக்கே ஒரு சிறந்த மனிதன் தெரியும். ஏன்னா இந்த புகழ்த்து பேசுறது இருக்கு இல்லைங்களா, அது என்னன்னு கேட்டா நம்ம கேட்டு நம்ம தெரியல. நானே ஒரு கடவுள், நான் எதே கடவுளை புகழ்ந்து பேசணுன்ற நிலைமையில கவிஞன்ன்றது மாபெரும் மனிதன்றதை உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒவ்வொரு செயல்களிலும், ஒவ்வொரு வார்த்தைகளிலும், ஒவ்வொரு இதுலையும் அவர்களோட ஒரு சிறந்த மனிதனை நான் பார்த்தது கிடையாது. அதனாலதான் மீண்டும் மீண்டும் அவரை பெருசா பேசுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா உங்க மனசுலயும் அவர் சிறந்தவர்னு தெரியும். நன்றி, வணக்கம்.